லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜா? சார் Love அரேஞ்ச் marriage, மேரேஜ் சார். Love என்ன marriage சொல்ற? தானே? அரேஞ்ச் மேரேஜ் தானே? Love நான் ஒண்ணும் marriage தப்பா சொல்லு. சொல்லல. நீ தான் லவ் மேரேஜ் தப்பா சொல்ற. ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி சொல்றீங்க. இதுல யார் சொல்றது உண்மை? சார் ரெண்டு பேரும் சொல்றதும் உண்மைதான் சார். புரியலையே. சொல்லுங்க. சார் எங்களது லவ் கம் அரேஞ்ச் மேரேஜ் சார். ஓஹோ, பெத்தவங்க ஆசீர்வாதத்தோட நடந்த காதல் கல்யாணம் தான். நல்ல விஷயம் தான். சரி, நேத்து உங்களை ஒண்ணு கேட்கணும்னு நினைச்சேன். என்ன சார் என்ன சார்? இல்ல, உன் பேரு அன்பு என் செல்வன். பேரு அன்பு சார். இந்த பொண்ணு பேரு கண்மணி. கண்மணி சார். ஒண்ணு ஏகேன்னு வச்சிருக்கணும், இல்ல கேஏன்னு வச்சிருக்கணும். அது என்ன ஜேபி பிபிக்கு? ஓ ரெண்டு பேருக்கும் சம்பந்தமே இல்லாம ஓ இருக்கு. அந்த புட்ரக்கா அது என் ஃப்ரெண்ட் ஜீவா ஓடுது சார். நேத்து கேட்டபோது உங்களோடது சொன்னீங்க. அப்படியா சொன்னோம்? சார் நாங்க செய்யற பிசினஸ் எங்களோடது சார். ஆனா வண்டி வந்து எங்களோட ஃப்ரெண்டோடது சார். கரெக்ட். ஒண்ணும் புரியலையே. இருங்க சார், உங்களுக்கு புரியுற மாதிரி நான் இப்ப ஈஸியா சொல்றேன். ஜீவாவோட அப்பா பேரு ஜெயபிரகாஷ். அவரு உருவாக்குன ஹோட்டல் தான் ஜேபி ரெஸ்டாரண்ட். ஓ, அந்த ஹோட்டலா? ஒரு காலத்துல ரொம்ப ஃபேமஸான ஹோட்டல் ஆச்சு. மைசூர் மசாலா தோசையும் ஊத்தப்பமும் அங்க சூப்பரா இருக்கும். நாங்க போய் நிறைய ட்ரிப் சாப்பிட்டுருக்கேன். சார் போய் சாப்பிட்டுருக்காரா? சூப்பர் சார். அப்ப அந்த ரெஸ்டாரண்ட் இருக்கிறப்போ நீங்க ஏன் வண்டியில கடை போட்டு கஷ்டப்படுறீங்க? இல்ல சார், நாங்க ரெண்டு பேருமே ஒன்னா அந்த ரெஸ்டாரண்ட்ல தான் ஒர்க் பண்றோம். ஒரு சின்ன பிரச்சனையால ஹோட்டலுக்கு சீல் வச்சுட்டாங்க. சின்ன பிரச்சனைனா? கேஸ் கிடைக்க கொஞ்சம் தட்டுப்பாடு ஆச்சுல சார். அந்த நேரத்துல அப்ப அர்ஜென்ட்டுக்கு டொமஸ்டிக் சிலிண்டர் வாங்கி யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அப்போ அதிகாரிங்க செக் பண்ண வந்தாங்க. அத பார்த்து ஹோட்டல் மூடி சீல் வச்சுட்டு போயிட்டாங்க சார். கரெக்டா தானே பண்ணிருக்காங்க. நீங்க தானே தப்பு பண்ணிருக்கீங்க. தப்பு தானே? தப்புதான் சார். அதுக்கு தண்டனை தான் சார் இப்படி வண்டியில ஹோட்டல் நடத்தி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். இதுல சம்பாதிக்கிற பணத்தை வச்சுதான் சார் ஜீவாவோட ஃபைன் அமௌண்ட்டையே நாங்க கட்டணும். பரவாயில்லையே, இன்னொருத்தர் கடனை அடைக்கிறதுக்காக இவ்வளோ கஷ்டப்படுறீங்க. அது பரவாயில்ல சார். என்ன இந்த ஃபுட் சேஃப்டி ஆபீஸ்ல இந்த கேஸ டீல் பண்ற ஒரு ஆபீசர் லாங் லீவ்ல போயிருக்காரு. அதனால ரெஸ்டாரண்ட ஓபன் பண்றதுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அப்படியா? அது ஒண்ணும் பிரச்சனை இல்லையே. ஃபுட் சேஃப்டி டிபார்ட்மெண்ட்ல எனக்கு தெரிஞ்ச சீனியர் ஆபீசர் ஒருத்தர் இருக்காரு. அவரு நினைச்சாருன்னா அந்த ஹோட்டலை உடனே ஓபன் பண்றதுக்கு முடியும். நிஜமாவா சார்? அப்படின்னா எங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்றீங்களா சார்? ஏற்கனவே உங்க பேரு புண்ணியராஜ் சார். இத மட்டும் செஞ்சு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய புண்ணியமா போகும். ஆமா சார், தயவு செஞ்சு கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க சார். ப்ளீஸ் சார். ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார். பண்ணலாம். ஆனா என்ன சார்? என்ன சார்? என்ன? எனக்கு இன்னும் உங்க மேல நம்பிக்கையே வரல. நீங்க ரெண்டு பேரும் என்ன ஏமாத்துற மாதிரியே இருக்கு. ரெண்டு பேரும் புருஷ பொண்டாட்டின்னு சொல்றீங்க, ஆனா அதுக்கான அறிகுறியே உங்கள்ட்ட இல்லையே. அதான் நேத்தே ப்ரூஃப் காட்டிட்டேன் சார். அதுக்கு நீங்க கன்வின்ஸ் ஆயிதானே சார் நேத்து போனீங்க? போனேன், ஆனா இப்ப நீங்க பேசுறது நடந்துக்கிறது எதுவுமே எனக்கு கன்வின்ஸ் ஆயிடல. உங்க ரெண்டு பேரையும் பார்த்தா ஒரு புருஷ பொண்டாட்டி மாதிரியே தெரியல. எனக்கு ஒரே டவுட்டாவே இருக்கு. என்ன கம்பெனி பெரியவங்க முன்னாடி என் கூட பழகிறதுக்கு கொஞ்சம் கூச்சப்படுவல. இப்ப பாரு, அதுவே எவ்வளவு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. ஏங்க சார் முன்னாடி எப்படிங்க உங்க கூட தனியா பேசுற மாதிரி வாடா போடான்னு பேச முடியும்? ரெண்டு பேரும் உயிருக்கு உயிரா அவ்வளவு லவ் பண்ணி கல்யாணம் பண்ணோம். ஆனா நம்மள பார்த்தா புருஷ பொண்டாட்டி மாதிரி தெரியலன்னு சொல்றாரு. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு தெரியுமா? சரி கண்மணி, ஃபீல் பண்ணாத. அவருக்கு என்ன தெரிய போகுது? அவர் 2 நாள் தானே பாத்துருக்காரு. நமக்கு கல்யாணம் ஆகி 1 வருஷம் ஆகுது. அந்த ரொமான்ஸ் எல்லாம் பார்த்தாருன்னா இப்படி பேசிருக்க மாட்டார்ல. அதுக்காக பெரியவங்க முன்னாடி வெக்கமே இல்லாம நம்ம கொஞ்சிட்டு இருக்க முடியுமா? ஆமா, சாரு சந்தேகப்படுறது ஒண்ணும் தப்பு இல்லையே கண்மணி. ஆனா உண்மை அது இல்லல்ல சார். நாங்க இப்படிதான் சார். ஒண்ணு இல்லாத விஷயத்துக்கு நாங்க கோச்சிப்போம், சின்ன சின்னதா சண்டை போட்டுப்போம். ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் இல்ல சார். நாங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா ரொம்ப சந்தோஷமா அந்யோன்யமா லைஃபை என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம் சார். என்ன கண்மணி? சொல்லு கண்மணி. கண்மணி, என் செல்ல குட்டி கண்மணி, என் அம்மா குட்டி கண்மணி. சரி சரி, நான் கிளம்புறேன். அந்த ஹோட்டலுக்கு சீல் வச்ச விஷயத்தை பத்தி சொன்னீங்கல்ல, அதுக்கு என்ன செய்ய முடியும்னு நான் பாக்குறேன். சரிங்க சார், நான் வரேன். சரிங்க சார், சரிங்க சார். சரி. நீயும் நானும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பிறந்தவங்கன்னு நம்மள பாக்குற நிறைய பேர் சொல்லுவாங்க. அது சாரோட கண்ணுக்கு மட்டும் தெரியாம போயிடுச்சு இல்ல கண்மணி? நம்ம கண்ணுல பொங்குற காதல அவர் சரியா கவனிக்கலன்னு நினைக்கிறேன். அவர் போயிட்டாரு. ஓ அப்படியா? சாரி சாரி.
வாடி வா, எல்லாத்துக்கும் நீதானே காரணம். இன்னைக்கு உன்னை வச்சே இதுக்கு ஒரு முடிவு கட்டிடுறேன். வேலைக்கார அக்கா இருப்பாங்கல்ல, அவங்க இருக்காங்களா? இருக்காங்களா இல்லையான்னு பாக்குறதுக்கு நான் என்ன செக்யூரிட்டி வேலையா பாத்துட்டு இருக்கேன்? என்னையும் கேக்குற? இல்ல, அவங்க போறப்போ கடைசியா உங்க கிட்ட தானே சொல்லிட்டு போவாங்க, அதனாலதான் கேட்டேன். நீ கேக்குறதுக்கெல்லாம் பதில் சொல்றதுக்கு தான் நான் இங்க நின்னுட்டு இருக்கேனா? இல்ல இதான் எனக்கு வேலையா? ஹலோ, இப்ப நான் என்ன கேட்டுட்டேன்னு நீங்க இவ்ளோ டென்ஷன் ஆகுறீங்க? டென்ஷன் ஆகுறேனா? இத பாரு, நான் எல்லாம் டென்ஷன் ஆனா நீ தாங்க மாட்ட. எவ்ளோ கொழுப்பு இருந்தா நீ என்கிட்ட வந்து அப்படி கேட்டிருப்ப? ஏங்க, நான் எதுவும் தப்பா கேக்கலையே. நீ யாரடி என்ன கேள்வி கேக்குறதுக்கு? நான் இந்த வீட்டு மருமக, அதனால இந்த வீட்டுக்குள்ள இருக்கேன். நீ ஏன் இங்க இருக்க? உனக்கும் இந்த வீட்டுக்கும் என்ன சம்பந்தம்? அத உங்க அத்தை கிட்ட போய் கேளுங்க. நான் உன்கிட்ட கேட்டதுக்கு நீ பதில் சொல்லுடி. அதை விட்டுட்டு அடுத்தவங்களை இதுக்குள்ள ஏன் தேவையில்லாம இருக்கிற? ஏய் சிவகாமி, பெரியம்மா. என்னாச்சு? என்ன பிரச்சனை? இல்ல பாட்டி, நான் ரொம்ப சாதாரணமா ஒரு விஷயம் கேட்க போனேன். ஆனா அத போய் தேவையில்லாம இவங்க பெரிய பிரச்சனையாக்க பாக்குறாங்க. நான் பிரச்சனை ஆக்குறேனா? ஒன்னால தாண்டி இந்த குடும்பத்துல பிரச்சனையே. சொந்த புள்ள இந்த வீட்ல இருக்க முடியல, வாழ வந்த மருமகளும் அவனோட சேர்ந்து வாழ முடியல. ஒண்ட வந்த நீ உன் உயிரையும் மானத்தையும் காப்பாத்தினவங்களை பிரிச்சுட்டு இங்க சந்தோஷமா உட்கார்ந்துட்டு சிரிச்சிட்டு இருக்கியே, வெக்கமா இல்ல? ஏய், இப்ப எதுக்கு நீ தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்க? உங்க முன்னாடியே எப்படி பேசுறாங்கன்னு பாத்தீங்களா பாட்டி? இப்படிதான் என்கிட்டயும் சம்பந்தம் இல்லாம பேசி வம்பிழுக்க பாக்குறாங்க. வம்பு இழுக்கிறேனா? அவ்வளவும் என் வயித்தெரிச்சல்டி. வயிற்றுச்சலா இருந்தா டாக்டர் போய் பாரு. எதுக்காக அதை அடுத்தவங்க மேல காட்டுற? ஏன் சொல்ல மாட்டீங்க? என்னைக்கு என்னோட வேதனையும் வலியும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கு? ஏய், என்ன திமிரா? எங்க அம்மாவை கேள்வி கேட்கிற அளவுக்கு பெரிய ஆளாயிட்டியா நீ? பெரியம்மா ஒரு வார்த்தை வாயை திறந்து பேசிடக்கூடாது, அப்படியே பத்திக்கிட்டு வந்துடும். ஏனே அவர் இப்படி இருக்காரு? என்ன பண்றது? அவர் டிசைன் அப்படி. பெத்த புள்ள வீட்டை விட்டு போயிட்டானேன்னு நான் நொந்து போயிருக்கேன். அத பத்தி கொஞ்சம் கூட கவலை இல்ல உங்களுக்கு. இப்போ உங்க அம்மாவை நான் கேட்டது உங்களுக்கு தப்பா போச்சா? ஏய், என்னடி இப்ப உன் பிரச்சனை? அவங்கிட்ட எதுக்கு போய் பாயற? உனக்கு என்கிட்ட என்ன கேட்கணுமோ அத கேளு. ஆமா, நான் எதுவும் கேட்கலன்னா அப்படியே உங்களுக்கு எதுவுமே தெரியாது பாருங்க. ஏய், என்ன ஓவரா பேசுற? ஏய் ராஜசேகர், இரு. அம்மா. இருன்னு சொல்றேன்ல, நீ சொல்லு. என் பையனை எல்லாரும் மறந்துட்டீங்க. அவன் எங்க இருக்கான், எப்படி இருக்கான், என்ன பண்றான்னு யாருமே யோசிக்கல. அவங்க வேலையை மட்டும் பாத்துட்டு நிம்மதியா இருக்கீங்க. ஆனா என்னால அப்படி நிம்மதியா இருக்க முடியல. உங்க மேல இருந்த கண்மூடித்தனமான பாசத்தினாலதான் என் பையன் கட்டின பொண்டாட்டிய கூட வீட்டை விட்டு துரத்தி வெளியில அனுப்புனான். கடைசியில அவனும் எங்கேயோ போயிட்டான். ஆனா நீங்க என்ன பண்ணீங்க? என் பையன் இன்னைக்கு வீட்லயே இல்ல. என்ன நிலைமையில இருக்கான்னு கூட எனக்கு தெரியல. ஆனா யாரால அவன் இந்த மாதிரி வீட்டை விட்டு போனானோ அவளை போய் இந்த வீட்ல தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறீங்க நீங்க. என் பையனை பத்தி கொஞ்சமாச்சும் அக்கறை இருக்கா உங்களுக்கு எல்லாம்? அவனை பத்தி நினைப்பாவது இருக்கா உங்களுக்கு? ஏய், உனக்கு தெரியுமா, நான் அவனை மறந்துட்டேன், அவன் மேல எனக்கு அக்கறையே இல்லைன்னா பழி போடாத. நான் எவ்வளவு பேர்கிட்ட அவனை பத்தி விசாரிச்சு எத்தனை இடத்துக்கு ஆள் அனுப்பி அவனை தேடி இருக்கேன்னு தெரியுமா உனக்கு? ஒவ்வொரு நாளும் அவனுக்கு எத்தனை தடவை போன் அடிச்சு நான் பதறி இருக்கேன் தெரியுமா? அவனுக்கு போனே போக மாட்டேங்குது. அப்படியே போனாலும் அவன் எடுக்கவே மாட்டேங்கிறான். சும்மா உனக்கு மட்டும்தான் அவன் புள்ள, வேற யாருக்குமே அவன் மேல அக்கறை இல்லைன்னு வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசிட்டு இருக்காத. இப்ப கூட ஓ முன்னாடியே அவனுக்கு போன் போடுறேன், என்ன பண்றான்னு பாக்குறியா? ஹலோ. ஹலோ பாட்டி. அன்பு, சொல்லுங்க பாட்டி. டேய்,
என்னடா நான் போன் பண்ணா நீ எடுக்கவே மாட்டேங்கிற? நீ எங்கடா இருக்க? எப்படிடா இருக்க? நீ இல்லாம நான் இங்க எப்படிடா நிம்மதியா இருப்பேன்? நீ எங்க இருக்கேன்னு தெரியாம உன்னை கண்டுபிடிக்க முடியாம ஒவ்வொரு நாளும் நான் இங்க எப்படி எல்லாம் தவிச்சிருக்கேன் தெரியுமா? எனக்கு தூக்கமே வரலடா. இந்த வயசான காலத்துல பாட்டிய இப்படி கஷ்டப்படுத்தலாமா? எனக்கு ஒரு போன் கூட பண்ணணும்னு உனக்கு தோணலையா? இதுக்கு மேல உன்னை பார்க்காம என்னால இருக்க முடியாதுடா அன்பு. ஆனா இப்ப நீ போன் எடுத்துட்டல்ல, பாட்டி மேல இந்த கோவம்லாம் உனக்கு தீந்துருச்சுல்ல. நீ இப்ப இங்க வந்துடுறா. எதை பத்தி யோசிக்காத, உடனே வா, இப்பவே வந்துரு. வெண்ணிலா வீட்டை விட்டு அமிச்சிங்களா பாட்டி? அப்படி கேளு. கேக்குறான்ல, இப்ப பதில் சொல்லுங்க. எனக்கு தெரியும் பாட்டி, நீங்க அவளை அனுப்பியிருக்க மாட்டீங்க. ஏன்னா உங்களுக்கு என்ன விட உங்களுக்கு அவ தான் ரொம்ப முக்கியம். ஒன்னும் பிரச்சனை இல்ல, நீங்க எப்போ அவளை கூடவே வச்சுக்கோங்க. ஆனா அவ அந்த வீட்டுல இருக்கிற வரைக்கும் இந்த அன்பு அங்க வரமாட்டான். அன்பு, அன்பு, டேய் அன்பு. போதுமா? அவன் இவ்ளோ சொல்லியும் இப்ப கூட இவளை இந்த வீட்டை விட்டு துரத்தணும்னு உங்களுக்கு தோணவே இல்லல? அப்படி என்ன உங்க பேரனை விட இவ உங்களுக்கு பெருசா போயிட்டா? இவ இருக்கிற வரைக்கும் அதான் அண்ணன் வரமாட்டேன்னு அவ்வளவு தெளிவா சொல்றான்ல. அதுக்கப்புறம் எதுக்கு பாட்டி இவ இங்க இருக்கணும்? இனிமே ஒரு நிமிஷம் கூட இவ இந்த வீட்டுல இருக்க கூடாது. முதல்ல இவளை வெளியே அனுப்புங்க பாட்டி. அத நீ யாரா முடிவு பண்றதுக்கு? உன் அண்ணனும் நீயும் அலட்சியமா இருந்ததுனாலதான் நம்ம கம்பெனியை இழுத்து மூடி சீல் வச்சுட்டாங்க. அது நமக்கு எவ்வளவு பெரிய அசிங்கம், எத்தனை கோடி நஷ்டம். நம்ம குடும்பத்தோட மானத்தை காப்பாத்த தன்னோட சொத்தையும் நகையையும் கொஞ்சம் கூட யோசிக்காம தூக்கிட்டு வந்து கொடுத்தவ இந்த வெண்ணிலா. அவ போட்ட பிச்சையில தான் நீங்கெல்லாம் இங்க சொகுசா வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க. ஏய் சிவகாமி, அவளை வீட்டை விட்டு அனுப்புன்னு சொல்றதுக்கு நீ யாரு? நீங்க வந்த காலத்துல இருந்து ஏதோ வீட்டுல வேலை செஞ்சுக்கிட்டு எங்களை நம்பிதான் இப்ப வரைக்கும் நீ இருந்துகிட்டு இருக்க. அப்புறம் கார்த்தி, உனக்கு யார் இந்த முடிவு பண்ற அதிகாரத்தை கொடுத்தது? நீ எல்லாத்துலயும் அறகுறை. நீ என்னைக்காவது எதையாவது சுயமா தனியா நின்னு செஞ்சு காட்டிருக்கியா? அன்பு முதுகு பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டு வெட்டிய காலத்தை ஓட்டிக்கிட்டு இருக்கிற உனக்கு வெண்ணிலாவை பத்தி பேசுறதுக்கு என்ன தகுதி இருக்கு? பாட்டி, உங்களுக்கு அவ வசதியா இருக்கலாம், ஆனா கார்த்தியை பத்தி இப்படி எல்லாம் பேசாதீங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஓ, உன் புருஷனை பத்தி உண்மையை சொன்னா அந்த அளவுக்கு உனக்கு ரோஷம் பொத்துக்கிட்டு வருதோ? இத பாருங்க, முடிவா சொல்றேன், உங்களுக்கு பிடிக்கலங்கிறதுக்காக என்னால வெண்ணிலாவை வெளியே அனுப்ப முடியாது. அவ இங்கதான் இருப்பா. அவ இங்க இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலன்னா, அவளுக்கு மரியாதை கொடுக்க முடியலன்னா, அனுசரிச்சு நடந்துக்க முடியலன்னா நீங்களும் இங்க இருந்து கிளம்பி போயிடலாம். அம்மா, இதுக்கு மேல ஒரு நிமிஷம் கூட நான் இங்க இருக்க மாட்டேன். நான் போறேன். அம்மா, அண்ணி, அண்ணி, ஐயோ, அம்மா, அண்ணி, அண்ணி, கொஞ்சம் பொறுமையா இருங்க, போகாதீங்க ப்ளீஸ். அண்ணி சொன்னா கேளுங்க அண்ணி. அண்ணி, 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 போக வேண்டாம் அண்ணி. அண்ணி, டேய் பாரு. எனக்கு மரியாதை இல்லாத வீட்டுல நான் இதுக்கு இனிமே இங்க இருக்கணும். இனிமே ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டுல இருக்க மாட்டேன். பாப்போவி. டேய், டேய், கார்த்தி, அவசரப்படாதடா. டேய், டேய், கார்த்தி, கார்த்தி, அவசரப்படாதடா, சொன்னா கேளுடா. விடியுமா? டேய் கார்த்தி, வேணாடா, போகாதடா, சொன்னா கேளுடா. புதுமமா இருடா. நீ வா. டேய், கார்த்தி, திரும்ப. டேய் விடுறா. போகணும்னு முடிவு எடுத்தவங்கள தடுக்க முடியும்னு நினைக்கிறியா? போகட்டும். வெளியில போய் கஷ்டப்பட்டாதான் இங்க எப்படி சொகுசா இருந்தாங்கங்கிறது புரியும்.
என்ன பண்ற பாத்து வர மாட்டீங்களா? இன்னைக்கு நல்ல பிசினஸ். சாப்பிட்ட எல்லாருமே நல்லா இருக்குன்னு பாராட்டிட்டு போனாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நானும் கவனிச்சேன். என்ன என்ன? கொஞ்சம் பேர் எக்ஸ்ட்ரா வருவாங்கன்னு நினைச்சேன். அதனால இதை எக்ஸ்ட்ரா போட்டேன். அதுதான் என்ன பண்றதுன்னு தெரியல. ஒன்னும் பிரச்சனை இல்ல, அதெல்லாம் இல்லாதவங்களுக்கு கொடுத்துடலாம்.